சைனால இருந்து ஷிப் பண்ற முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் வந்து சேஃபாவே வரது இல்ல. ஏன்னா பேக்கிங்கும் ஷிப்பிங்கும் சரியாவே பண்றது இல்ல. ஒரு ப்ராடக்ட் எப்படி பக்காவா பேக் பண்ணுன்றத நாங்க காட்டுறோம். முதல்ல வந்து மிஷினரிஸ் எல்லாமே வந்து உடன் பேக்கிங்ல இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு கூட்ஸை கண்டெய்னர்ல லோட் பண்ணும்போது பிரேக்கேஜஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அட்வான்ஸ் ஷிப்பிங்ல ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டும் சப்ளையர்ட்ட இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் நம்ம வரவே வைப்போம். இது சோஃபா இது மாதிரி உடன் பேக்கிங் தான் இருக்கணும். ஏன்னா சோஃபா மேல ஏதாவது வெயிட்டான பொருள் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா நசிக்கிறோம். ஸோ இதனால என்ன ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சோஃபாஸ் வந்து லோட் பண்ணும்போது கண்டெய்னர்ல டாப் ஆஃப் த பிளேஸ்ல லோட் பண்ணணும். அப்பதான் என்ன செய்யணும் சொன்னா மற்ற பொருள் வைக்கும் போது இது டேமேஜ் ஆகாம இருக்கும். இது வந்து நம்மளுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் லைக் ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட். இதை பார்த்தோம்னு சொன்னா நம்ம காட்டன் பாக்ஸ்ல பேக்கிங் பண்ணியிருக்கிறோம். பிளஸ் மேல வந்து பிளாஸ்டிக்ல ராப்பிங் பண்ணிருக்கிறோம். இப்போ நம்ம பண்ணிருக்கிறது வந்து எப்படின்னு சொன்னா 2 ply பேக்கிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் நம்ம உள்ள இருக்கிறதுனால நம்ம 2 ply பேக்கிங் சப்ளையருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நம்ம வர வச்சிருக்கிறோம். இப்போ பார்க்க போற ப்ராடக்ட் வந்து எல்இடி வால் வீடியோ. இந்த ப்ராடக்ட் வந்து நார்மல் காட்டன் பாக்ஸ்லயோ நார்மல் கன்னி பேக்லயோ பேக் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃபிளையிங் கேஸ்ல தான் பேக் பண்ணுவாங்க. ஃபிளையிங் கேஸ் வந்து என்ன செஞ்சுன்னா இந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாம அதே மாதிரி அது வந்து எந்த விதமான கிராக் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பேக்கிங் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் ஷிப்பிங் எப்பயுமே நம்மளும் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டோம். நம்மள மாதிரி தான் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருப்போம். சைனால நம்மளை விட யார் சேஃபா பண்ணி கொடுத்துட போறாங்க.